நானும் நிறைய வருஷம் அதை பத்தி சொல்லியாச்சு. நீட் தேர்வு அப்படிங்கறது பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வரல, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினால் வந்தது. தமிழக அரசு உண்மையாகவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றால், அதிலும் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு அவர்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடலாமே தவிர, நீட் தேர்வு ரத்து என்பது அது நீதிமன்றத்தோட தீர்ப்பு மீறின மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நீட் தேர்வுல எங்கெங்கெல்லாம் மாணவர்களுக்கு சிரமங்கள் இருக்கோ, இல்ல மொழி பிரச்சனை இருக்கோ, அது ஒவ்வொன்னா தீர்த்துட்டு இருக்க மத்திய அரசு. இந்த முறை கூட நீட் தேர்வுக்காக கடந்த ஒரு முதல் எக்ஸாம்ல அவங்களுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டம் வந்தது. அதை புரிஞ்சிட்டு உடனடியாக இரண்டாவது முறை மிக சிறப்பாகவே அந்த தேர்வை நடத்தி இருக்கோம். அதுலயும் மாணவர்கள் நல்ல முறையில தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து கூட நீட் தேர்வு எழுதுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது, பாஸ் பண்றவங்களோட நம்பர் அதிகரிக்குது. பெற்றோர்களும் மாணவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதிலும் தமிழகம் மாதிரி ஒரு அதிகமாக கல்வி அறிவு பெற்ற மாநிலத்தில் கூட அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்கள் நீட் தேர்வு வந்ததற்கு பின்பாகத்தான் அதிகமாக மருத்துவ கல்லூரிகளில் நுழைகிறார்கள். இந்த விஷயத்தை எல்லாம் மறந்துடுறாங்க. ஏழை குழந்தைங்க மெரிட் பேஸ்ல இன்னைக்கு நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா காலேஜுக்குள்ள போறாங்க. இதுக்கு முன்னாடி பணம் படுத்தவங்க மட்டும்தான் போற மாதிரி இருந்தது. அதனால நீட் தேர்வுக்கு பின்னால நிறைய மாற்றங்கள் சமுதாயம் ஒத்துக்கொண்டு விட்டது. அரசியலுக்காக என்ன வேணாலும் அது தீர்மானத்தை நிறைவேற்றிக்கலாம். குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தாலும் நீட்ல பணம் கொடுத்து மருத்துவக் கல்லூரிக்குள்ள போகக்கூடிய நிலைமை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சௌமியா பேசியிருக்காங்க. அது எப்படி அவங்க அதை சொல்றாங்க அப்படிங்கறத அதை ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா குறைச்சலான மார்க் எடுத்தவங்க நீட் தேர்வை குவாலிஃபையே பண்ணாம போறதுக்கு வாய்ப்பு இல்லை. குவாலிபிகேஷனோட மார்க்ல முன்னாடி இருக்கிறவங்க சூஸ் பண்ணாம விட்ட சீட்டு, இல்ல அந்த குழந்தைங்க வேற ஏதாவது படிப்புக்கு போயிருந்தா அந்த சீட்டை நிரப்புறதுக்காக குறைச்ச மதிப்பெண் வந்திருக்கலாம். அதனால அப்படி ஏதேனும் முறைகேடுகள் இருந்தால் அவர்கள் உடனடியாக அதை சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு அல்லது ஆதாரத்தோடு தெரிவிச்சு அதையும் சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா ஸ்பெசிபிகேஷன் என்ன இருக்கு, என்னென்னவெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, என்னென்னவெல்லாம் பெண்களுக்கு கொடுத்தாங்க, விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க, எதுவுமே நடக்கலையே. பட்ஜெட்லயாவது வருமானம் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. கடைசியில பட்ஜெட்டும் எங்க கிட்ட ஒண்ணு இல்ல, காலின்னு சொல்லிட்டாங்க. நடக்கிறதுக்கு என்ன இருக்கு, அது பாட்டுக்கு நடக்குது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ட்ரெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் அந்த இன்ஸ்டாகிராம் டிராப்ஸ்ல மாட்டிக்கிறாங்க. இன்னைக்கு கூட திருப்பூர்ல தாய் மகள் 2 பேர்த்தையும் வெட்டிக்கிறாங்க. எப்படி நான் அதை பாக்குறோம். கடந்த 3 மாச காலமா ஆட்சிங்கிறீங்க, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எங்கேயும் குறையல, சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறது இம்ப்ரூவ் ஆகல. அதனால மாற்றம் அப்படிங்கறது சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க மாறி இருக்காங்களே தவிர தமிழ்நாட்டுல எந்த நிலைமையும் மாறல. இதுதான் யதார்த்தம். கருக்கலைப்புக்கு எதிரான ஒரு பேரணியில சீனியர் திருப்பி கேட்கிறாரு, விட்டுருங்கப்பா. கருக்கலைப்புக்கு எதிரான பேரணியில சபாநாயகர் கலந்துருக்காரு. கருக்கலைப்பு பெண்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சட்டம் சொல்லி நிலையில கிறிஸ்தவத்துல கருக்கலைப்பு கூடாது அப்படின்றதுனால அதுக்கு ஆதரவான ஒரு நிகழ்வுல பங்கேற்று அதுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. சபாநாயகர் பேசியிருக்காரு. அவருடைய கிறிஸ்தவ மத நம்பிக்கையை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, நேற்று நிதியமைச்சர் பேசும்போது கூட தமிழ் மொழியை விட என்னோட கிறிஸ்தவம் உயர்ந்ததுன்னு பேசுறாரு. அதனால கிறிஸ்தவ மத பிடிப்பாளர்கள் அவங்க ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு நிலைமை இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா இப்படி பேசுறவங்க அப்ப மனசுக்குள்ள அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தமிழ் மொழியை தாண்டி கூட என்னோட மதத்தை பத்தி தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்களா? சபாநாயகர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா? கருக்கலைப்புக்கு எதிராக இன்றைக்கு அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. அது அவங்களோட அடிப்படை உரிமை. அதுல பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா அந்த பெண்ணினுடைய மனநிலைமை, அவங்களோட உடல். இதுதான் நம்ம நீதிமன்றத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கின்ற பொழுது சபாநாயகர் அதுல போய் கலந்துக்கிறாரு, இல்ல நிதியமைச்சர் கிறிஸ்தவத்தை பத்தி பேசுறாரு, முதலமைச்சர் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாரு அப்படின்னா அது மத்தவங்க மத்தியில நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங்கான சந்தேகத்தை ஏற்படுத்தும். திருப்பதிக்கு கொண்டு போயிருந்த போது இல்ல, அதுதான் நீங்க மத நம்பிக்கை இல்லாம எல்லா மதத்தையும் மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் ஹிந்து மத நம்பிக்கைகளை பின்பற்றவங்களை மட்டுமே பிற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்ற ஒரு போக்கு இருந்தது. இப்ப எல்லா மத நம்பிக்கையாளர்களும் அவங்கவுங்க மத நம்பிக்கையை ஃபாலோ பண்றாங்கன்னு இருக்கு. மத்திய அரசு மெட்ரோ கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஏன் கொடுக்கல, போன முறை எதற்காக நிராகரிச்சாங்க, இந்த முறை டிபிஆர் போகும்போது அதெல்லாம் சரி பண்ணாங்களான்னு கேட்டா எதுவும் நடக்கல.
இந்த கவர்மெண்ட், அதனாலதான் நான் முன்னாடி அறிக்கையில கூட சொன்னேன், இந்த கவர்மெண்ட் வந்து டிபிஆர் சரி பண்ணி எப்படி நம்மளுக்கு மெட்ரோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதை உருவாக்கணுமே தவிர, அதுக்கான டாக்குமெண்ட் கொடுக்கணுமே தவிர, திருப்பி திருப்பி ஒரே மாதிரி டிபிஆர் போட்டீங்கன்னா ஒரே மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க. அதனால அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படிங்கறதுதான் நம்ம டிபிஆர்ல ரொம்ப முக்கியம். மெட்ரோல புது கவர்மெண்ட் தயவு செஞ்சு இதுக்காக ஒரு புது கமிட்டி கூட போட்டு மதுரை, கோயம்புத்தூர் எப்படி நேஷனல் பாலிசி ஆஃப் மெட்ரோல நம்மளது ஃபிட் ஆகிற மாதிரி இதை தயார் பண்ணி கொடுத்தா நிச்சயமா மத்திய அரசு அதுக்கு உறுதுணையா இருக்கும். August 7th, our Honorable Prime Minister has declared this August 7th as a National Handloom Day, and from 2016 onwards, it is being celebrated widely by all sections of the society, and particularly celebrating weavers and our local weaves is being observed by the people all over the country. On the occasion of National Handloom Day in Coimbatore, our NGO, Kovai Makkal Sevai Mayam, along with Idea Max, we are conducting a handloom fashion show in the entire district of almost more than 50 colleges, and every year more than 2,000 students are participating in it, and more than 20,000 students are witnessing it. And this year, as being the 9th year, we have celebrated this National Handloom Day by way of organizing the final event of handloom fashion show. And in the event, we have given the awards of handloom Maharaja, Maharani, and Raja, Rani, Prince and Princess of all the titles to the good performers of this handloom fashion show. Along with this, we are creating an awareness how we can use handlooms at least 30% of in our daily life. And it is not only handloom, we are promoting and celebrating the handicrafts also, and our party workers, Bharatiya Janata Party, Mahila Morcha Karyakartas, they are honoring the weavers, honoring the artisans across the country. Here in Coimbatore also, our Mahila Morcha are honoring the weavers and artisans. When they are taking an oath in the name of the Constitution, they are abide by the supremacy of our Constitution. Yes, of course, everyone have their religious belief, but that should not send a wrong message to the community. Because after a long time, the women, they have got this right of abortion. And across the globe, even now, some parts of US, still the women are struggling for this right. When that is being so, when the speaker, to showcase his religious belief, he should not have participated in this march. And our Constitution has guaranteed the right to women of this country for abortion. Also, Minister Maria Wilson remarked that what Christianity teaches Tamil cannot teach. Yes, it is very unfortunate that in the state of Tamil Nadu, the people who are talking very high about Tamil language, in fact, our Honorable Prime Minister, who is talking very high about Tamil language across the world stages, when that is being so, our Finance Minister, who is, again I am telling you, to show their religious belief more than anything else. So they want to somehow show their disgrace to the Tamil language. And it's really unfortunate, and we strongly condemn his speech. For want of some particulars, particularly to suit the policy of the national government, I mean the central government. See, the central government has framed a policy for metro, and that policy has to be fulfilled. It is not only for Tamil Nadu, even in the state of Bihar or UP or West Bengal, they have to fulfill the certain conditions in the policy. Unfortunately, the previous DMK government, they did not fulfill the policy requirements in their DPR. Again, the government, when they came to power, even in the month of May, the officials, they had sent a proposal with the same DPR. So the same reply the Tamil Nadu government has received. So what is my appeal to the present state government? Please review the DPR. Please involve the stakeholders of this particular area, Coimbatore and Madurai, and get all the feedback.
and prepare a fresh DPR and send it to central government with all the policy requirement. Then definitely the central government would give a permission and they would give a fund, and they are very keen in giving a metro to our Tamil Nadu in Coimbatore and Madurai. Delimitation, I will do a separate press meet for it. Ma'am, Dravidian parties have supported Chief Minister Vijay's decision. Tamil also sung first at the government function, followed by the Vande Bharat. See, one thing that I would like to clarify it. See, never central government has given a GO or any order saying that the Vande Mataram has to sing in its the first area. It is not so. When that is being the case, then where is the question of central government is putting Tamil Thai also in the second place? So the order or the GO that did not tell about the state anthem that has to sing in its first place. So that did not tell about it. So the Tamil Nadu government, they want to take up this issue by saying that we want to respect Tamil language, but the finance minister is saying that more than Tamil language, the Christianity is above. This is the hypocrisy of the state government. How do you view the passing against the NEET? So as far as the NEET is concerned, it is on the basis of the Supreme Court judgment that NEET has been implemented across the country. In Tamil Nadu, the various political parties, they are demanding that NEET has to be abolished. So the new government also has passed a resolution. In how many occasions Tamil Nadu State Assembly has passed a resolution? It is a Supreme Court order. If at all the state government want to modify it, they can very well approach the Supreme Court.